பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே. 6/3/2026 வாக்கியப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வரர் நம்ம எல்லாம் கட்டி காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பெயர்ச்சி நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வகையிலே கடகம் கடந்த காலங்கள், நிகழ்ந்த காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றுக்கும் வித்துக்குரியவர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர். பகை கடிதல் என்னன்னே தெரியாது. உண்மை, அன்பு, நேசம், அறிவு, ஆற்றல், திறமை, கற்பனை கலந்த அறிவு. புதன் பியூர் அறிவு. ஆனா கடக கற்பனை திறன் இருந்தார். கற்பனைகள் அதிகம், கற்பனை ஊற்றுக்கள் அதிகம். இந்த கவிஞர்லாம் இருக்காங்க பாருங்க, கவிஞர்லாம் கடகத்துக்குத்தான் நிறைய இருப்பாங்க. ஏன்னா ஜலம் இல்லையா, நீர் இல்லைங்களா, அதனால அந்த வார்த்தையிலேயே போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். சுரக்கும், எடுக்க எடுக்க, கொடுக்க கொடுக்கத்தான் சுரக்கும். எடுத்து கொடுக்க கொடுக்க சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு 1-12, 13-19, 20-40, 40-60 முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா, முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா. இந்த பாகுபாடு, இந்த டிஃபரன்ஸ், இந்த வேறுபாடை மனசுல வச்சுக்கிட்டா நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய நீர் தானியங்கள், சித்த வைத்தியம், மலர்கள், வழிபாடு, கருவாடு, மீன், சப்மெரின், ஷிப்பு, நீர் சம்பந்தப்பட்ட, ஜல சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்கும் அதிகாரி. தாயினுடைய பற்றுதல், தாயினுடைய மொழி, தாய்நாடு, தாய்மொழி, தாய்ப்பற்று, தாய்மொழி பற்று, தாய்நாட்டு பற்று, பற்று 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 பற்றுனாலே பிராக்கெட்ல கடகம்னு தான் அர்த்தம். அப்புறம்தான் விருச்சகம், அப்புறம்தான் தனுசு. இதெல்லாம் செல்வாக்கோட ஆராய்ச்சி அறிவோடு செய்யக்கூடியவங்க. விடுங்க, அதான் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு திருக்கணத்துல. இப்ப வாக்கியத்துக்கு வந்துச்சு. இனிமேல் நீங்க அஷ்டமத்து சனி நம்ம பேசக்கூடாது. உங்க ஜாதகத்துல என்ன ஜாதகம், என்ன லக்கணம், என்ன தசா புத்தி, என்ன அந்தரம், 2 எங்க இருக்கிறான், சூரியன் எங்க இருக்கிறான். கடகராசிக்கு 2 சூரியன் எங்க இருக்கிறான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி பார்க்கணும். அப்ப கடகத்துக்கு 10 எங்க இருக்கிறான், 9க்கும் 10 எங்க இருக்கிறான், பாக்கியாதிபதி எங்க இருக்கிறான், செவ்வாய் பாக்கியாதிபதி எங்க இருக்கிறான். இப்படி அனலைஸ் பண்ணி அவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய நவகிரகங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது அது எல்லாத்தையும் போக்கும் நமக்கு. அந்த வகையிலே நிச்சயமாக கடகராசி இந்த 6/3/2026 ஒரு நாள் முன்னேற்றத்தையும் சஞ்சலமற்ற மனதையும், ரொம்ப முக்கியம், முன்னேற்றத்தையும் சஞ்சலமற்ற மனத்தையும். சஞ்சலம்னு சொன்ன நம்பர் 1 கடகம் தான். ஒரு வினோதமான எண்ணங்கள், பேசிக்கிட்டே இருக்கணும், என்ன சொன்ன அப்படின்னு பேசிக்கிட்டு நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. ஐயோ விட்டு போச்சே, வேற எங்கேயும் திங்கிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கடகத்தினுடைய தன்மை. நுண்ணறிவு மிக்கவர்கள், நுண்ணறிவு மிக மிக அதிகம். அப்ப 6/3/2026 கடகத்துக்கு வரக்கூடிய காலங்கள் இலையுதிர் காலங்கள் முடிந்து இனி வசந்த காலங்களா ஆரம்பிக்குது. ஓகேங்களா? வழிபாடு, குறிப்பாக வாராகி நல்ல வழிபடுங்க. வாராகிய வழிபடணும். ஏன்னா வாராகிக்கு சாதாரண தெய்வம் இல்லை. அந்த சப்த கன்மார்கள் வாராகி, வைஷ்ணவி, கௌமாரி, பார்த்தீங்களா, பார்வதி, பிரம்மணி, அந்த சப்த கன்னிகள் சொல்றது அவங்கள 7 நாளைக்கு ஒவ்வொருத்தரையும், 7 நாள் வாரத்துல 7 நாள் வருது, 7 நாள் ஒவ்வொருத்தரையும் அப்படி வணங்கி வந்தா நிச்சயமாக உங்களுடைய 6/3/2026 இனிமேல் உங்களுக்கு மிக அற்புதமான காலமாக மாறும்.
45% கடகத்துக்கு 2.25 ஸ்டார் ரேட்டிங்.